Hi friends, welcome to chandra'skitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் வேர்க்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சு ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பூண்டை வந்து தட்டி இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நார்மலாக கட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த குழம்பு வந்து கொதிக்கட்டும். இந்த பச்சை வேர்க்கடலை பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே நீங்கள் ஊற வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து சின்ன சின்னதாக முளை வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி முளை கட்டின வேர்க்கடலையை சாப்பிட்றது இன்னமும் நல்லாயிருக்கும். குக்கரில் வந்து 2-3 விசில் வச்சாலே போதும், இது நல்லா வெந்துடும். இப்போ இது கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்மளுடைய குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த குழம்பு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து வாரத்தில் 1 நாள் 2 நாள் கூட இந்த குழம்பை சேர்த்துக்கோங்க. இது வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு சத்துக்கள் கொடுக்கக்கூடிய குழம்பு. இப்போ நம்ம பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.